Hi friends, நான் உங்கள் LPM. ஸோ நம்ம இது வரைக்கும் UI டிசைன் தான் பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் கேட்ட REST API வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு REST APIனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அண்ட் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும், அண்ட் அதுக்கு என்ன சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ REST APIனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ சம் டேட்டாஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு டேட்டா பேஸில் இருந்தோ இல்லைனா அவங்களே வந்து ஒரு சின்டாக்ஸில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதுதான் JSON ஃபார்மேட்டில் இருக்கும். அது உள்ள உங்களுக்கு அரே ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கான்செப்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ காமனாக அது JSON ஃபார்மேட் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி, அவங்களுடைய நேம், அவங்களோட இமெயில், அவங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் அது, ஸோ அட்ரஸ், ஃபோன் நம்பர், அந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அது யூசர் 1 2 3 4 2 அப் டு வந்து n வரைக்கும் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த டீட்டெயிலாம் எடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா யூசர் ப்ரொஃபைல், ஸோ அதில் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ஜஸ்ட் அந்த REST API எப்படி எடுத்து நம்ம அதில் எப்படி ஷோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு வந்து Flutter API அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறம் இதை கன்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ REST API நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சம் பேக்கேஜஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நம்ம உள்ள பேக்கேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் டாட் அதில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து JSON ஃபார்மேட்டை எடுத்து நம்ம அவுட்புட்டை வந்து டீக்ரிப்ட் பண்ணதுக்காண்டி நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் .io கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜும் நமக்கு டிஃபால்ட்டாக உள்ளது, அதையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தேர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நம்ம pubspec அப்படிங்கிற YAML அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒரே பேஜ்லேயே எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணி நம்மளா கோடு வந்து டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்து நான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் lib அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க, அதில் main டாட். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண எல்லாமே இந்த main டாட் அப்படிங்கிற ஃபைலில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இந்த YAML ஃபைலில் தான் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், pubspec YAML அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். ஸோ இதில் எதுவும் நீங்கள் வந்து டச் பண்ணிடாதீங்க, அதாவது ஒரு ஸ்பேஸோ அல்லது ஒரு ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் அதை எதுவும் டச் பண்ணாதீங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ pubget அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, pubrun கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா HTTP. ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், இதில் pub-add இருக்கும், அதை கொடுங்க. அண்ட் இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு HTTP அப்படிங்கிற மாதிரி இந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆகிருக்கும். அண்ட் இதில் pubget கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம கெட் பண்ணியிருப்போம். அண்ட் இதை மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லியாக வரணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேக்கேஜ்க்கு போய்க்கலாம். அண்ட் இம்போர்ட், இதில் பேக்கேஜ், அதில் பார்த்தீங்கன்னா HTTPன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேக்கேஜ் அண்ட் அதில் HTTP/ இந்த வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுத்து அதை ஜஸ்ட் HTTP அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன ரீசன்னா இந்த நேம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அதை கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம பேக்கேஜ் எல்லாமே இம்போர்ட் பண்ணோம். இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த எரரும் வரக்கூடாது. அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ண பேக்கேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை ஜஸ்ட் இன்சைட் வச்சுக்கலாம். ஓகே, இது நமக்கு ரன் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைனில் இருந்தே உங்களுக்கு REST API இப்போ நான் எடுத்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட் போய்க்கோங்க, request.in அப்படிங்கிறது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே அவங்க வந்து ஒரு URL கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக JSON ஃபார்மேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப், அதாவது 6 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள். அண்ட் இதோடைய வெப்சைட்டும் நான் தரேன் உங்களுக்கு, JSONformat.org அப்படிங்கிறது. இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த JSON ஃபார்மேட்டை நமக்கு புரியுத மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு காமிக்கும். இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேஜ் நம்பர் வந்து 2, ஒரு பேஜில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரிசல்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக 12 ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க.
அண்ட் டோட்டல் பேஜ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இதில் டேட்டா அப்படிங்கிறது கொடுத்து அதில் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது டேட்டா ஐடி வந்து 7. ஸோ ஐடினா நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஐடி அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்போம். அதில் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக கொடுத்துருப்போம். ஸோ அதுபடி இது வந்து 7th row. அதுக்கப்புறம் இமெயில் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் சம்திங் மெக்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நேம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிக்சர் எப்படி காட் பண்ணி பாருங்கள். இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ இந்த டீட்டெயிலாம் எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ளட்டரில் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ இந்த யூஆர்எல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஆர்எல் இருந்து நம்ம இந்த டேட்டாவெல்லாம் ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டேட்லெஸ் விஜிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்ஃபுல் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரீசன்காண்டி ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் ஸ்டேட் அப்புறம் வாய்ட் மெயின் சம்திங் ஒரு மெத்தட்லாம் வந்து இன்புட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க இல்லை ஒரு செக் பாக்ஸை ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் எந்த ஆக்ஷனும் நடக்காது, நம்ம வந்து ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் யூஐ மட்டும் தான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு ரோ, ஒரு டிவ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் எந்த ஆக்ஷனும் நடந்திருக்காது. ஜஸ்ட் ஸ்க்ரோல் வேணுமா இருக்குமே தவிர வேற எந்த ஆக்ஷனும் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி யூஐ மட்டும் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற அந்த விஜிட் மட்டுமே போதும். இப்போ அதிலே ஏதாவது ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து பேஜ் ரன் ஆகும்போதே நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படிங்கும் போதும் ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஃபங்க்ஷன் நம்ம கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆக போகுது. ஸோ அதனால ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸ்டேட்ஃபுல் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி மை ஆப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அண்ட் மெட்டீரியல் டாட் ஓகே சாரி மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் ஹோம், ஸோ ஸ்கேஃபோல்ட், அண்ட் இதில் டிஃபால்ட்டாக உள்ள பேனர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபால்ஸ், இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் பாடி அப்படிங்கிறதுல டெக்ஸ்ட் ஜஸ்ட் நம்ம வந்து ஃப்ளட்டர் வித் ஏபிஐ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்டைல் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ் ஒரு 40 கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட். ஸோ இப்போ இதை கொடுத்து சேவ் பண்ணலாம். அண்ட் இதை கொஞ்சம் சென்டர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது நமக்கு சென்டரில் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது ஓகே தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வைட் ஃபியூச்சர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் வாய்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடுக்கு நம்ம ஒரு நேம் வைக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெச் டேட்டான்னு வேணுமா வச்சுக்கலாம், ஃபெச் டேட்டா. அண்ட் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அசிங்க்ரோனஸ்னால் என்னன்னா நம்ம ஏபிஐக்குள்ளது கால் பண்ணும்போது அந்த மாதிரிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனல் ரெஸ்பான்ஸை கெட் பண்ணதுக்காண்டி ரெஸ் அண்ட் அவைட். ஸோ அசிங்க்ரோனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அவைட் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதில் http.get. ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதிலே ஷோ ஆகும். அண்ட் யூஆர்எல். ஓகே, ஸோ இதை மட்டும் போடலாம். அண்ட் இப்போ இந்த யூஆர்எல்ல இதை ஜஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஆர்ஐ அதில் டாட் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் பாஸ். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம இதோடைய ஏபிஐ யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய யூஆர்எல் மேலே கொடுத்துருக்காங்க, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட யூஆர்எல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை சேவ் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ எந்த அவுட்புட்டும் வந்திருக்காது நமக்கு. ஸோ ஜஸ்ட் இஷ்யூ இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதுக்கப்புறமா இந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஏபிஐ மெத்தட் அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலாக செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு எந்த அவுட்புட்டுமே வந்திருக்காது. பார்த்தீங்கன்னா ரன் அப்படிங்கிறதுல எதுவுமே நமக்கு ஷோ ஆகலை. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கால் பண்ணிக்கலாம். ஸோ இனிட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, அது கால் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணிக்கோங்க. அதனால தான் நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட்டே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இதில் நம்மளோட மெத்தட் நேம் என்னது ஃபெட்ச் டேட்டா, அதை அப்படியே கால் பண்ணிக்கோங்க. இதில் கொடுங்க. இப்போ செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு எந்த ரிசல்ட்டுமே இங்கே வரல. இப்போ நம்ம சேவ் கொடுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோடனே நமக்கு என்ன நடக்கும், இந்த இனிட் ஸ்டேட் இருக்கிறதுனால இந்த ஃபெட்ச் டேட்டா அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ ஃபெட்ச் டேட்டாக்குள்ளே பிரிண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கனால ஏபிஐ மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு கால் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, நம்ம ஜஸ்ட் நம்ம ஆப் இனிஷியேட்டாக ரன் ஆகும்போதே ஒரு மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகுது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, நம்ம ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை இனிட் ஸ்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏபிஐ கொடுத்துருக்கோம். இதுலேருந்து ரெஸ்பான்ஸ் நம்ம கெட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பிரிண்ட் இதில் res டாட் ஸ்டேட்டஸ் கோட். ஸோ இந்த ரெஸ்பான்ஸோடைய ஸ்டேட்டஸ் கோடு என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மறுபடியும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து 200. ஸோ 200னா என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ். ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வருது அப்படிங்கிறத மீன் பண்ணும். இன்கேஸ் 404 500 அந்த மாதிரி நிறைய எரர் கோட் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு 200 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் ரிசல்ட் இருக்குது ப்ளஸ் அது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதில் உள்ள ரிசல்ட் எல்லாம் நம்ம வந்து ஃபெச் பண்ணலாம். ஸோ இஃப் res டாட் ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் 200 என்ன அர்த்தம், எனக்கு வந்து 200 இருந்தால் மட்டும் இந்த ரிசல்ட்டை ஷோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அதை பாருங்க. ஓகே, இப்போ பிரிண்ட்ல res டாட் பாடி டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ என்ன அர்த்தம், நமக்கு இந்த பாடியில் உள்ளதை அப்படியே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஷோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு 200 ப்ளஸ் ரிசல்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்களா அங்குள்ள ஜேசன் எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம இதுக்கப்புறமும் இந்த அரேலேருந்து நமக்கு தேவையான ரிசல்ட்டை 1 by 1 நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து ரிசல்ட் எல்லாமே எடுத்து ஷோ பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த வர்ற வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே உள்ள. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜிட்டை வந்து கால் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஒரு ஃபெட்ச் டேட்டா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இனிட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த மெத்தடையும் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இனிட் ஸ்டேட்டுங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஆப் ரன் ஆகுது போதே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இனிட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து கால் பண்ணணும். அண்ட் அது நம்ம என்ன மெத்தட் கால் பண்ண போகிறோமோ அதோடைய நேம் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நம்ம கோடு வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு தேவையான பேக்கேஜஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல் டாட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஜேசான் டாட் எல்லாமே நம்ம வந்து டீகோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி டாட் கோலன் கன்வெர்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஐஓ யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இம்பார்ட்டனாக நம்ம வந்து ரெஸ்ட் ஏபிஐலேருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி HTTP அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே கவர் பண்ணியிருந்தோம். அதே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வாய்ட் மெயினை கால் பண்ணிக்கலாம். வாய்ட் மெயின். ஓகே, அண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாய்ட் மெயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரன் ஆப் போட்டிருப்போம். அண்ட் ரன் ஆப்பில் வந்து நம்ம டேரெக்டாக மை ஆப் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ மை ஆப் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்லெஸ் விஜிட்டை கால் பண்ணி அந்த ஸ்டேட்லெஸ் விஜிட்டுக்கு மை ஆப் அப்படிங்கிறத கால் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்ஃபுல் விஜிட். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிற கால் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மை ஆப் அப்படிங்கிற நம்ம கிளாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ ரிட்டர்னில் மை ஆப் அண்ட் இதில் மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் ஹோம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் அதே தான் மை ஆப். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக இங்கே ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க, அண்ட் வாய்ட் மெயின். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட்டை கால் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரீசன்காண்டி நம்ம ஸ்டேட்ஃபுல் விஜிட்டை கால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம் அண்ட் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போதே வந்து இனிட் ஸ்டேட்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பர்பஸ்க்காண்டி தான் வந்து நம்ம வந்து ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து வெறும் யூஐ டிசைன் மட்டும் தான் இருக்குது, நம்மகிட்ட வந்து எதுவும் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணல, எதுவும் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் நடக்கல அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட் நமக்கு என்ன பண்ணணும், ஏபிஐ ரன் ஆக போகுது, அதுக்கப்புறம் வந்து இனிட் ஸ்டேட் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம், அப்புறம் செட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த மெத்தடையும் நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன விஜிட் யூஸ் பண்ணுறோம், ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கூட. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெஷராக நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முக்கியமான கொஸ்டின் இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஸ்டேட்ஃபுல் விஜிட்னா என்ன, ஸ்டேட்லெஸ் விஜிட்னா என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யா, ஸோ இப்போ ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் டைப் பண்ணோம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேலே மென்ஷன் பண்ணியிருந்த மை ஆப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டில் வந்து ஜஸ்ட் எதுவுமே நம்ம டச் பண்ணோம்னா இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த பார்ட் சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த கிளாஸ் மை ஆப் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பார்ட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இதுலேயுமே நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிள், அப்புறம் மெத்தட் இதெல்லாமே வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே டிக்ளேர் ஃப்ரம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே எண்ட். ஸோ இந்த பார்ட்டுக்குள்ளே தான் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் அப்புறம் வேரியபிள் எல்லாமே வந்து இங்கே தான் மென்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தா ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஷோ ஆகும், ப்ளஸ் வந்து டிஃபால்ட்டாக உள்ள பேனரும் ஷோ ஆகும், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ debug show check mode banner false இதை கொடுத்துக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ பேனரும் நமக்கு ஹைட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கோட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஏபிஐ கால் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபெச் டேட்டா அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபீச்சர் ஓகே void அண்ட் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபெச் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் await ஓகே async. ஸோ இதை இப்படியே கால் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு என்ன நேம் வைக்க போகிறோம், ஃபைனல். இப்போ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கெட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ await அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. await டாட் http இங்கே டாட் கெட் ஆஃப் இங்கே URI. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ள சிண்டெக்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டபுள் கோட்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த இந்த REST API யூஸ் பண்ணிக்கலாம். அந்த URI எடுத்துக்கோங்க அண்ட் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஏதோ ஒரு எரர் இருக்குது நமக்கு. ஓகே, URI டாட் பார்ஸ் கொடுக்கல பார்த்தீங்களா, ஸோ பார்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு எரர் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ண வரைக்கும் கரெக்ட். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட், இது வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு கால் பண்ணலாம். ஸோ print API மெத்தட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பிரிண்ட் கொடுக்கும்போது ரிட்டர்ன் கொடுக்கும்போது செமிகோலன் வைக்கணும். மற்ற விஜிட்டை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கமா மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இனிட் ஸ்டேட் கால் பண்ணலாம். ஸோ எதுக்கு இனிட் ஸ்டேட் கால் பண்ண போகிறோம், நமக்கு இந்த நம்ம ஆப் ரன் ஆகும் போதே நம்மளுடைய ஏபிஐ மெத்தட் வந்து கால் ஆகணும். அதுக்கு தான் நம்ம வந்து இனிட் ஸ்டேட் அப்படிங்கிறத கால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த நம்ம மெத்தடை கால் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணுங்க. இப்போ நமக்கு என்ன வரும், ஏபிஐ மெத்தட் அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்ம மெத்தட் வந்து கால் ஆகிருக்கு. அப்போ இது வரைக்கும் பண்ணது பர்ஃபெக்ட்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா நம்ம இந்த ஸ்கேஃபோல்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இங்கே தான் வந்து நம்ம டிசைன் வைஸாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்கேஃபோல்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஆப் பார் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ ஆப் பார் ஆஃப் ஸோ ஆக்ஷன் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டில் டெக்ஸ்ட். இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஏபிஐ ப்ளஸ் லிஸ்ட் டைல் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை லிஸ்ட் வியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ப்ளூ கலரில் ஒரு ஆப் பார் ஷோ ஆகும், ப்ளஸ் வந்து ஏபிஐ ப்ளஸ் லிஸ்ட் வியூன்னு வந்திருக்கு. இதுக்கு வேணுமா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர். ஸோ கலர் ஸ்டார்ட் ரெட்னு வேணுமா கொடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸ்கேஃபோல்டில் கொடுத்துரும், அதை கட் பண்ணி ஆப் பாரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த ப்ளூ கலர் ஆப் பார் பதிலாக நமக்கு ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப் பார் ஷோ பண்ணோம். இதுக்குள்ள பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே கால் பண்ணியிருந்தோம். ஒன் செகண்ட் இங்கேயும் கால் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இதில் print res.body.toString. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அந்த ஜேசன் டேட்டாவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஷோ பண்ணலாம். ஏன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஜேசன் அப்படியே பிரிண்ட் பண்ண முடியாது, அதை ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே உள்ள யூஆர்எல் வந்து என்ன வந்திருக்கு, இதில் உள்ள ரெஸ்பான்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு இங்கே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. இப்போ இதை 1 by 1 நம்ம எடுத்து லிஸ்ட் வியூவாக ஷோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு தேவை, அதாவது ஒரு அரே மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு நேம். இப்போதைக்கு நம்ம டேட்டா அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் இருக்க போகுது. ஓகே, அண்ட் இப்போ நம்ம எடுத்த டீட்டெயிலை இந்த டேட்டா அப்படிங்கிற அந்த அரேல லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஷோ பண்ண போகிறோம், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டா ஈக்குவல், ஸோ இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டாக இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஜேசன் வந்து என்கோட் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து டீகோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டீகோட் பண்ணணும்னா இந்த சோர்ஸை அப்படி கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ரெஸ்பான்ஸ் டாட் பாடி, அதில் இருக்கிற நமக்கு என்னது டேட்டா. ஸோ இந்த டேட்டாங்கிறது காமனாக அங்கேருந்து வர்றது. ஸோ ஃபைனலாக ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன அர்த்தம், இந்த டேட்டா அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்மகிட்ட எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த ஜேசான் ஃபார்மேட், அதை அப்படியே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு எந்த அவுட்புட்டும் வந்திருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஸ்டோர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடலாம். இப்போ ஆப் பார் கொடுத்துட்டோமா. ஸோ இதில் பாடி, இதில் என்ன பண்ண போகிறோம், லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பில்டர் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம 1 by 1 நம்மளால் கெட் பண்ண முடியும், அதாவது இண்டெக்ஸ் வைஸாக நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஐட்டம் கவுண்ட். ஸோ இப்போ நமக்கு ஐட்டம் கவுண்ட் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டேட்டா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேட்டாவில் இருந்து தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு 6 இது கொடுத்துருக்கோம். ஸோ ஐடி 1 2 3 4 5 6 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நம்மகிட்ட வந்து ஓவராலாக 6 இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் 6 இருக்கும், சம்டைம்ஸ் 10 இருக்கும், சம்டைம் 100 கூட இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக கவுண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல டேட்டா டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன அந்த அரேல எவ்வளோ லென்த் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகே, அப்புறமா லிஸ்ட் வியூ பில்டரில் கான்டெக்ஸ்ட் கமா இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நமக்கு அங்கே டேட்டா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 by 1 அதே கவுண்ட் பண்ணிக்கிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் இதில் 2 பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரிட்டனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட் டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் டைல் யூஸ் பண்ணி நம்ம 1 by 1 வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஒரு செமிகோலன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிஸ்ட் டைலில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துருப்போம், டைட்டில் அப்படிங்கிற அட்ரிபியூட் பார்த்துருப்போம், அதில் டெக்ஸ்ட். ஸோ இதில் ஏதாவது ஒரு வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்துருப்போம், அதாவது டைட்டில், அதுக்கப்புறம் சப் டைட்டில், அதுக்கப்புறம் அவதார், அதெல்லாமே வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன ஷோ பண்ண போகிறோம், ஸோ நமக்கு இந்த ஜேசான் ஃபார்மேட்டில் உள்ள எல்லாமே வந்து ஷோ பண்ண போகிறோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு வந்து இமெயில் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் அவதார் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா அவதார் எடுத்துக்கலாம், அண்ட் இமெயில் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இந்த 3 எடுத்து இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 6, அந்த 6 பேர்த்துக்குள்ள டீட்டெயில் வந்து நம்ம ஷோ பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம ஷோ பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு டேட்டா அப்படிங்கிற அந்த வேரியபிள் எல்லாமே ஷோ பண்ணிட்டோம். அந்த டேட்டா அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் எல்லாமே எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஆனால் பட் என்ன நடந்திருக்கு, நமக்கு இனிட் ஸ்டேட் கொடுக்கும்போது ஆப் தான் கால் ஆயிருக்கு தவிர இந்த டேட்டாவில் வந்து டீட்டெயில் இன்னும் ஸ்டோர் ஆகிருக்காது. ஸோ அப்போ அது ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட், அதாவது செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செட் ஸ்டேட்னா என்னென்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஒரு பட்டன் கால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ கால் பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லை டிக்ரிமெண்ட் ஆகணும், ஒரு வேல்யூ உடனே அப்டேட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து செட் ஸ்டேட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் செட் ஸ்டேட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த செட் ஸ்டேட்டில் இந்த கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு ஆப் ஃபஸ்ட்டு கால் ஆகுமா, ஸோ அப்படி கால் ஆகும்போது இனிட் ஸ்டேட் தான் நமக்கு வரும். ஸோ இனிட் ஸ்டேட்டை பார்க்கும்போது ஃபெச் டேட்டான்னு அந்த மெத்தடுக்கு போகும். ஸோ அப்போ ஃபெச் டேட்டா அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே என்ன வந்திருக்கு, ஏபிஐலேருந்து நம்ம டீட்டெயிலாக கெட் பண்ணி அந்த ஆர்இஎஸில் வச்சுருக்கோம். அப்புறமா இது பிரிண்ட் ஆகும். அப்புறமா இந்த ஆர்இஎஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்காக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா நம்ம இந்த டேட்டா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா லிஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு லிஸ்ட் வந்து டேரெக்டாக எம்டியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த செட் ஸ்டேட் கொடுக்கும்போது என்ன நடக்கும், இந்த ஜேசான் டேட்டா எல்லாமே எடுத்து இந்த டேட்டா அப்படிங்கிறதுல ஸ்டோர் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ சேவ் பண்ணோன்னே நமக்கு என்ன நடந்திருக்கு, லிஸ்ட் டைல் கொடுத்துக்கோமா, அப்போ இப்போ நமக்கு வந்து டைட்டில் வந்து ஷோ ஆயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா இது ஷோ ஆயிட்டா. ஸோ இது எதனால வந்திருக்கு அப்படின்னா இந்த செட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால தான் வந்திருக்கு. ஸோ கொடுக்கும்போது இந்த டேட்டாவில் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். அங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும், நமக்கு இந்த ஸ்கேஃபோல்டு கால் ஆகும். அப்படி கால் ஆகும்போது லிஸ்ட் வியூ பில்டர் கொடுத்துருக்கோம், அதில் டேட்டா டாட் லென்த்னு கொடுத்துருக்கோமா, அப்போ எத்தனை லென்த் இருக்கோ அத்தனை கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இதில் பேஸ்ட் பண்ணுறேன், ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் டேட்டா எத்தனை இருக்குது நமக்கு, 1 2 3 4 5 6 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 12 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் பாருங்கள் அதே மாதிரி 1 2 3 4 5 6 வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கா, அதுதான் இந்த டேட்டா லென்த். ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன நடக்கும், உங்களுக்கு 1 by 1 வந்து கால் ஆகும். அப்படி கால் ஆகும்போது ரிட்டன், ஸோ அப்போ ரிட்டன் வரும்போது லிஸ்ட் டைல், அப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது லிஸ்ட் டைல், ஸோ செகண்ட் டைம் வரும்போது அதே இது 1 by 1 வரும். இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரி இப்போ நம்ம இங்கே வந்து சாம்பிளாக ஒரு எஃப்டிஎஸ் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே என்ன இருக்குது, இமெயில் அல்லது ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருவோமா. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பாருங்கள் இப்போ இமெயில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஜார்ஜ் சம்திங் அந்த மாதிரி ஒரு இமெயில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த நேம்லாம் ஷோ பண்ணலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம கொடுத்த இந்த டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ என்ன ரீசன்னா இங்கே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதே நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இண்டெக்ஸ்க்கு நம்ம சிங்கிள் கோட்ஸ் போடுறோம்னா ஓகே. ஸோ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒவ்வொரு நேமும் அப்படியே ஷோ ஆயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா ஜார்ஜ், அதுக்கப்புறம் ஜாண்ட், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேமாக உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இதில் என்னென்ன நேம்லாம் கொடுத்துருக்கோமோ அப்படியே எல்லா நேமும் வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ நேம் ஷோ பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய இமெயில் அதை கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் சப் டைட்டில் போட்டுக்கலாம். இதை சேவ் பண்ணி பாருங்க. ஓகே. சப் டைட்டில் அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இமெயில். ஸோ இமெயிலுக்கு இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸோ இமெயில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்களா இப்போ இமெயில் வந்துருச்சு. ஸோ ஸ்டைல் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் சைஸ் நம்ம ஒரு 20 வச்சுக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். டாட் போல்ட். ஓகே. ஸோ இதை சேவ் பண்ணுங்க அண்ட் இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 17 வச்சுக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட்டுக்கு பதிலாக ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் டாட் இட்டாலிக். ஓகே. இதை சேவ் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து இமெயில் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து இட்டாலிக்கில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன சொல்லியிருந்தோம், ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி தானே, இங்கே அவதாரம் கொடுத்துருக்கோமா. ஸோ அப்போ இந்த ப்ரொஃபைல் பிக்சரை எடுத்து நம்ம இங்கே ஷோ பண்ணிக்கலாம். அதை எப்படி ஷோ பண்ண போகிறோம், அதுக்கும் இன்னொரு ஆப்ஷன் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் லீடிங்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கா, அது யூஸ் பண்ணலாம். சர்க்கிள் அவதார் அண்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துக்கலாம்.
பேக்ரவுண்ட் இமேஜ் நமக்கு எங்கேருந்து வருது, நெட்ஒர்க்லேருந்து வருது. அப்போ நெட்ஒர்க் இமேஜ் டபுள் கோட்ஸ் வேணாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸ் கொடுத்து ஒரு இமேஜுக்கு போய் அதில் ரைட் கிளிக் பண்ணி இமேஜோட யூஆர்எல் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக யூஆர்எல்லே கொடுத்துட்டாங்க அவங்க. இந்த பார்த்தீங்களா, ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவதார் அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு யூஆர்எல் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இங்கே இருந்தானே ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் இதே மாதிரி சேம். ஸோ டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு அதுக்கு பதிலாக இங்கே என்ன நேம் கொடுத்துருவோம், ஜஸ்ட் அவதார்னு கொடுத்துருவோம். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து அவதார் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து ரேடியஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு 30 கொடுத்துக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சைஸ். ஓகே, ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பேஜ் 1ல் இருக்குது. ஸோ இப்போ பேஜ் 2 அந்த மாதிரி யூஆர்எல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது பேஜில் எவ்வளோ டீட்டெயில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்தோம், அதுக்கு நமக்கு ஜார்ஜ் அப்படிங்கிற நேம் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. இப்போ ரெண்டாவது யூஆர்எல் கொடுக்கும், அதுக்கு வந்து வேறு டீட்டெயில் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ மெக்கில்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, நம்ம ஜஸ்ட்டு எந்த டேட்டாவுமே நம்ம மேனுவலாக கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேனுவலாக கொடுத்து அதை மெத்தட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பேராமீட்டரில் வேல்யூ கொடுத்து அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இப்போ டேரெக்டாக டேட்டா பேஸில் இருந்தோ டேரெக்டாக ஒரு யூஆர்எல் கால் பண்ணியோ வந்து நம்ம எல்லா டீட்டெயிலுமே அப்படியே ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இதே ஜேசான் ஃபார்மேட்டில் ஒரு டேட்டா எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு டேட்டா எப்படி எடிட் பண்ணுறது, அண்ட் ஒரு டேட்டா எப்படி டெலீட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து மெக்கில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் ப்ரொஃபைல் ஒரு ஸ்கொயரில் ஷோ பண்ணுற மாதிரியும், ப்ளஸ் ரிமைனிங் டீட்டெயில் உங்களுடைய நேம், மெக்கில், அப்புறம் டேட்டா பர்த் எதுவும் இருந்துச்சுன்னா அது, அப்புறம் அதர் இன்ஃபோ அதெல்லாம் வந்து எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ பார்ட் 3ல பார்க்க போகிறோம். பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்கலாம்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கானும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு டேட்டா வந்து இந்த டேட்டா அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே வந்து டெலிட் ஐக்கான் வச்சு அந்த டெலிட் ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி, அதாவது இங்கே டெலிட் அப்படிங்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே டேட்டா அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருந்து வேரியபிள் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி அந்த கான்செப்ட்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த ஏபிஐலாம் எப்படி கால் பண்ணுறது, எப்படி JSON.d கோடாக கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து ஷோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு வந்து ஐக்கான் பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கான் பட்டன் ஆன் ப்ரெஸ் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் அந்த பேரண்டிசிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, அண்ட் இதில் ஐக்கான் ஆஃப் இப்போ நம்ம வந்து ஆட் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஐக்கான் ஆஃப் ஐக்கான் add underscore outlined. ஸோ அவுட்லைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கம்மா வச்சுக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். ஸோ இந்த ரைட் சைடில் இங்கே உங்களுக்கு ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து டேட்டா ஆட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம், நமக்கு இது எதுவுமே வரல. அண்ட் ஃபஸ்ட் இந்த பேரண்டிசஸில் செக் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆட் பட்டன் அண்ட் ஃபைனலாக செமிகோலன். இப்போ சேவ் பண்ணுங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட் பட்டன் அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா ஆட் பட்டன் அப்படிங்கிறது ஷோ ஆகிட்டோம். அப்போ பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த லிஸ்ட்டில் நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து இங்கே ஷோ ஆகணும், பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். பேஜ் ரெஃப்ரெஷ் ஆனால் ஆல்ரெடி ஏபிஐயில் உள்ள டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமலே ஒரு டேட்டா ஆட் ஆகிறத பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி டேட்டா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த டேட்டாவில் தான் JSON.d கோட் கன்வெர்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது செட் ஸ்டேட் கொடுத்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆட் பட்டனில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கமெண்ட் பண்ணிக்கோங்க, இதை ஜஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த JSON டாட் அதுக்கு பதிலாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு அரே மெத்தட். ஸோ அதுக்கு செமிகோலன் அண்ட் அந்த அரேயில் நம்ம ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ லைக் இந்த டேட்டா எடுத்துக்கலாம். அண்ட் இது எங்கே வரைக்கும் எண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எண்ட் ஆகுது. இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே தான். அண்ட் இதில் நான் ஒவ்வொரு பேர் லைனாக என்டர் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் நெக்ஸ்ட் லைனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே,
ஓகே, இப்போ நம்ம வச்சிட்டோம். அண்ட் இப்போ யூஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து நம்ம செகண்ட் பேஜ்லேருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் பேஜ்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 7, 8 and 9 அந்த மாதிரி வரும். இப்போ இதை 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஷோ ஆகும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஜார்ஜ் அப்படிங்கிற நேம் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரேண்டமான ஒரு டேட்டா தான் வந்து உங்களுக்கு எப்போ பண்ணாலும் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம பார்த்துருந்தது இந்த இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து செட் ஸ்டேட் கொடுத்துருக்கோமா. ஸோ இங்கே இப்போ இதோட ஐடி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதையும் செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐடி, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை கொடுங்க, உங்களுக்கு ஒரு எரர் வரும். ஸோ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடிங்கிறது வந்து இன்டிஜர் ஃபார்மேட் ப்ளஸ் இங்கே நேம், இமெயில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இது வந்து சொல்கிறது பார்த்தீங்களா. ஸோ எக்ஸ்பெக்டட் எ வேல்யூ ஆஃப் டைப் ஸ்ட்ரிங் ஸோ பட் கேன் நாட் டைப் ஆஃப் இன்டிஜர். அதாவது என்ன சொல்லுதுன்னா இன்டிஜருங்கிறது இதில் ஸ்டோர் பண்ண முடியல, இது வந்து ஒன்லி ஸ்ட்ரிங்கை தான் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ நம்ம வந்து ஐடிங்கிறத எப்படி ஷோ பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜேசனை வந்து எப்படி வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி நம்ம இங்கே வந்து ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதை சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு கரெக்டாக ரன் ஆகும். அண்ட் பேரந்திசஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து அதோடைய ஐடி ஷோ ஆகும். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடி எல்லாமே ஷோ ஆகிட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்தது 7, அதுக்கப்புறம் அதோடைய இமெயில் அது எல்லாமே ஷோ பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு டிஃபால்ட்டாக உள்ளது இந்த இடத்துல 7 மட்டும் கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அடுத்து ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மட்டும் தான் வந்திருக்கு. என்ன ரீசன், நமக்கு இந்த செட் ஸ்டேட்டில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து கன்கார்டினேட் பண்ணல. என்னன்னா கன்கார்டினேட்னா ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி டேட்டான்னு ஒன்று இருக்குது, அந்த டேட்டா கூட இந்த வேல்யூவும் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லைன்னா என்ன அர்த்தம், இந்த டேட்டாவில் இதை மட்டும் அசைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மீனிங் ஆயிரும். ஸோ இதை ஒன்று கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஸோ எப்படி பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் ஷோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு செட் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வியூ வச்சுருக்கோம், அது கூட நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது இன்னொரு லிஸ்ட் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னா அது கூட என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து கன்கார்டினேட் பண்ணுவோம்னு சொல்லணும். ஸோ அது ப்ளஸ் ஈக்குவல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா. 7 கொடுத்து நம்ம ஒரு இமெயில் சும்மா ரேண்டமாக கொடுத்துருக்கோம், வந்திருக்கு. இப்போ நான் அடுத்ததும் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், இதே டீட்டெயில் தானே ஆட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் வந்திருக்கா, மறுபடியும் எனக்கு ஆட் பண்ணும்போது வந்திருக்கு. ஆனால் நம்ம கான்செப்ட் என்னது, இங்கே 7 இருந்தால் நெக்ஸ்ட் வந்து 8 அப்படிங்கிற மாதிரி வரணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி அங்கேருந்து கெட் பண்ணதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் இது வரைக்கும் நமக்கு போதும். ஸோ இந்த டேட்டாவிலேருந்து என்ன எடுக்க போகிறோம்னா நம்மளுடைய லென்த் முதல்ல எடுப்போம். அண்டு இது தேவையில்லாப்போம். ஸோ டாட் லென்த் அது கூட +1. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவில் மொத்தம் எத்தனை லென்த் இருக்குது அது கூட இது ஒன்று ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இதை சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம ஆட் பண்ண அந்த லாஸ்ட் உள்ள இந்த 2 டேட்டாவும் ரிமூவ் ஆயிரும். என்ன ரீசன், நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஜேசன் அதாவது யூஆர்எல் உள்ளதை எடுத்து அப்படியே லிஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் பண்ணலாம். 7 வந்துருச்சா. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்து 8 வரும் பாருங்கள், வந்துருச்சா. 9, 10, 11 அந்த மாதிரி வந்துருவோம். இப்போ என்ன ரீசன்னா நம்ம ஆல்ரெடி என்ன இந்த டேட்டாவில் எவ்வளோ லென்த் இருக்கோ அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. முதல்ல எத்தனை லென்த் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அது கூட 1 by 1 ஆட் பண்ணிருக்கோம். ரைட், இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறதை பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் இப்போ நமக்கு வந்து இந்த நேம் வேணுமா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு மாற்றிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இதில் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் இமெயிலுக்கு பதிலாக ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நேம் இந்த 2 ஸ்ட்ரிங் வேணுமா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அப்படியே சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, நம்ம இங்கே என்ன ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ரைக்கில் அப்படின்னு கொடுத்துருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நேம் நமக்கு வந்து ஷோ ஆயிருக்கு. இதில் நம்ம லோக்கலில் உள்ள நேம் ஏதாவது கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ராஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ராஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, raj@gmail.com அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஒரு ஃபார்ம், இப்போ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் ஷோ ஆகிற மாதிரியும் அதில் சம் டெக்ஸ்ட் டேட்டா அதாவது டெக்ஸ்ட் ஃபீல்டு கெட் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஃபைல் சூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஃபைல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு ஃபார்மில் வேல்யூ கெட் பண்ணி அதை நம்மளாக ஒரு ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி ஷோ பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற கான்செப்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணுவோம் ராஜ் அப்படிங்கிற அந்த நேம் வந்துட்டு. ஸோ இப்போ அடுத்து டெலீட் பார்க்கலாம். டெலீட் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரைட் சைடில் வந்து ஒரு ஐக்கான் வச்சுருப்போம். அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அதாவது இந்த டேட்டாங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற டீட்டெயில் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, அப்போ இப்போ நம்ம வந்து
இந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம ஐக்கான் ஆட் பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குது உங்களுக்கு லிஸ்ட் டைலில். ஸோ லிஸ்ட் டைலில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ட்ரேடிங் சாரி டைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும் ட்ரேடிங். இதை சூஸ் பண்ணிட்டு ஐக்கான் பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஐக்கான் பட்டன் இதுலேயும் ஆன் ப்ரெஸ்ட். ஓகே இதில் பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் இதுலேயும் ஐக்கான் ஆஃப் ஐக்கான் ஸ்டார்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டெலீட். இப்போ டெலீட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டெலீட். இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஓகே பேரந்தீசஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோப்பான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐக்கான் பட்டன் ஒரு அடியன் மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கான் பட்டன் ஆஃப் கம்மா இங்கே இடத்துல ஆன் ப்ரெஸ்ட் parenthesis. Okay, next icon of icons dot delete. ஸோ ஒன்றும் இல்லை பேரந்திசஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே இப்போ நமக்கு வந்து டெலீட் பட்டன் எல்லாமே ஷோ ஆகிட்டு. ஸோ இதுக்கு கலர் வந்து ரெட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ கலர்ஸ் டாட் ரெட் கொடுத்து கம்மா கொடுத்துங்க. இதை சேவ் பண்ணுங்க. ஓகே அப்போ ரெட் கலரில் வந்துட்டு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணவும் நமக்கு என்ன செய்யணும் ரிமூவ் ஆகிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஆன் ப்ரெஸ்டில் பிரிண்ட் டெலீட் பட்டன் செமிகோலன். இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது டெலீட் பட்டன் அப்படிங்கிறது ஷோ ஆகணும். ஓகே வந்துருச்சா. ஸோ இதை கிளிக் பண்ணால் டெலீட் பட்டன் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே ஸோ இப்போ நம்ம இதை டெலீட் பண்ணணும்னா என்ன பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐடி. என்ன ரீசன் ஐடி தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ நேம் கூட ஒருத்தருக்கு ராஜின் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு ராஜின் இருக்கும். ஒரே மெயில் 2 பேரும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே கான்டாக்ட் நம்பர் 2 பேரும் யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பட் இந்த ஐடிங்கிறது எல்லாத்துக்கும் யூனிக் தான். ஒரு பர்சனுக்கு 6 இருக்குன்னா அதே பர்சனுக்கு 6 மட்டும் தான் இருக்கும். வேறு எதுக்குமே இந்த மாதிரி வராது. ஓகே அந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணலாம். நம்ம எங்கேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த டேட்டாங்கிற லிஸ்ட்டில் இருந்து தான் ரிமூவ் பண்ண போகிறோம் ரைட்டா. ஏன்னா இந்த டேட்டா அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம ஏபிஐலேருந்து எடுத்து அந்த ஜேசன் டிகோடாக இருக்கட்டும் ப்ளஸ் இப்போ நம்ம அந்த ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணுற அந்த டேட்டாவாக இருக்கட்டும் எல்லாமே இந்த டேட்டாங்கிற லிஸ்ட்டில் தான் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த லிஸ்ட் வியூவை வந்து ஷோ பண்ணியிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் வியூவிலேருந்து ஷோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அப்போது அங்கேருந்து தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ டேட்டா டாட் ரிமூவ் வேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எலமெண்ட்டில் நம்ம வந்து வேறு கொடுத்துக்கலாம் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த ஃபால்ஸ்க்கு பதிலாகவும் என்ட்ரி. இப்போ இதில் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். என்ன நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது ஐடி. அப்போ இந்த ஐடி ஈக்குவல் டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் அதில் உள்ள ஐடி இந்த ரெண்டும் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன நடக்கும் டெலீட் ஆகும். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. என்ன ரீசன் ஸோ செட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் நம்ம யூஸ் பண்ணல. இப்போ பாருங்கள் இப்போ நான் இதை கொடுக்கேன். ஜஸ்ட் டேட்டா எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி பாருங்களேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை கொடுக்கேன். பார்த்தீங்களா டெலீட் பட்டனுங்கிறது கால் ஆகுது. ப்ளஸ் அது இதுவும் உங்களுக்கு சேர்ந்து ரன் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஷோ ஆகலை. அப்போ நமக்கு வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் ஷோ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் செட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே இப்போ நம்ம ஜார்ஜை டெலீட் பண்ணால் நான் ஜஸ்ட் டெலீட் கொடுக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜார்ஜுங்கிற நேம் டெலீட் ஆகிட்டா. ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு நம்ம எதுக்காண்டி செட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே இப்போ நம்ம அடுத்த ஏவியை டெலீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா அந்தந்த பேர்சன் மட்டும் டெலீட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு டேட்டா நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ராஜின்னு ஆட் பண்ணிடுவோமா. இப்போ நம்ம ராஜை டெலீட் பண்ணலாம். ஓகே பார்த்தீங்களா ஸோ இப்போ ராஜுங்கிறது நமக்கு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் சேவ் கொடுக்க இப்போ நமக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து ஷோ ஆயிரும். என்ன ரீசன் நமக்கு மறுபடியும் டேட்டாங்கிறதுல ஜேசன்லேருந்து கெட் பண்ண அந்த ரிசல்ட் வந்து உள்ளே இருக்கும். ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டோம்னா ஒரு சிம்பிளாக எப்படி லிஸ்ட் அப்படிங்கிற அந்த டேட்டாலேருந்து நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணலாம், எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதில் டெக்ஸ்ட் ஃபீல்டு அதில் ஃபைல் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா நம்மளாக வந்து கெட் பண்ணுற மாதிரி கெட் பண்ணி அதை ஜேசன் ஃபார்மேட்டாக யூஸ் பண்ணலாம். அது ஒன்று.
ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் டெலீட் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ட் அப்படிங்கிற அந்த பாக்ஸ் வர்ற மாதிரி அதெல்லாம் வந்து 1 by 1 பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். இன்கேஸ் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சைன்இன் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது சைன்இன் பேஜுக்கான யூஐலாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து வேலிடேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்துருக்கோம் என்னென்னா, சைன்இன் பேஜ் கூட வந்து ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏபிஐ வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், அதில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா அது கரெக்டாக இருக்கா இல்லைனா மிஸ்மேட்ச் ஆகுதா, அந்த மாதிரி வேலிடேஷன்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை தான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது யூஐ கவர் பண்ணி நிறையா போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து எப்படி பில்டு எடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து ரன் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ யூஐ வைஸாக நிறைய கவர் பண்ணியிருக்கோம். பில்டு எடுக்கிறதுக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடர் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள், இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வைஸாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளேலிஸ்ட் வைஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. யூஐக்குன்னு தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏபிஐக்கு தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட் வைஸாகவும் நம்ம வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கா இல்லை தான் மிஸ்மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இப்போ காமனாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு எங்கேருந்து செக் பண்ணுவாங்க, ஒரு டேட்டா பேஸில் இருந்தால் அது கரெக்டாக இருக்கா இல்லை ராங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஹெச்பிலாம் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வேம்ப் சர்வர் அல்லது எக்ஸாம் சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து MySQL டேட்டா பேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளட்டர் வந்து ஆன்லைன் ஐடிஇ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு சர்வர் தேவை. சர்வர் ப்ளஸ் வந்து ஒரு ஹோஸ்டிங் தேவை. ஓகே. ஸோ ஹோஸ்டிங்னா என்ன, சர்வர்னா என்ன அப்படிங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இதே வந்து மினி ப்ராஜெக்ட் மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மற்றபடி இப்போ வெப்சைட்னால் நீங்கள் ஈஸியாக வந்து லேப்டாப்பில் வச்சு டெமோ காமிச்சிருவீங்க. ஏன்னா லேப்டாப்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், வேம்ப் சர்வர் இருக்கும். ஸோ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ரன் ஆயிரும். ஆனால் இது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பில்டு எடுத்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுடைய ஏபிஐலாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து ரன் ஆகுதா ஏபிஐ வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரீ சர்வரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதிலேருந்து தான் நம்ம வந்து டேட்டா பேஸை கால் பண்ண போகிறோம். அதிலேருந்து யூசர் நேம் கரெக்டாக இருக்கா, பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கா, அப்படி கரெக்டாக இருந்தால் அடுத்து என்ன செய்யணும், அதுக்கப்புறம் இமேஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஷோ பண்ணணும். அந்தபடி ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்கை வந்து செக் பண்ண போகிறோம். அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு டொமைன் நேம் வந்து நம்ம வாங்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம வந்து ஏபிஐ கூட லிங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம மொபைல் ஆப் கூட லிங்க் பண்ணுறதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்காண்டி ஒரு ஃப்ரீ வெப்சைட் ஒன்று எடுத்திருக்கேன், அதாவது ஹோஸ்டிங். ஸோ 000 வெப் ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த வெப் ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணவுமே உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி மட்டுமே போதும். நீங்கள் ஆல்ரெடி இப்போ எப்படி இந்த ஃப்ளட் லேப்க்கு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி இந்த 000 வெப் ஹோஸ்ட்டுக்கும் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்தோன்னே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு. ஸோ இதுலேயும் பெய்டு சர்வீஸும் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 months ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் வந்து உங்கள் பேக்கப் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் எதுவும் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்து ஒரு வேளை நம்ம டொமைன் வந்து எதுவும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேக்கப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக இன்னொரு ஜிமெயிலில் லாகின் பண்ணியோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கோடெல்லாம் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேக்கப்புங்கிறது உங்களுடைய சேஃப்டிக்காண்டி தான் சொல்கிறோம். ஸோ மற்றபடி இது வந்து ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கும் ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பெர் மந்த்துக்கு வந்து 69 கொடுத்துருக்கு, 149 இருக்குது, ஸோ 269 அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மினி ப்ராஜெக்ட் மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங்கே போதும். அண்ட் இன்னொன்று வந்து ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஸோ இப்போ ஒரு ஆப் க்ரியேட் பண்ணீங்க, அது கூட உங்களோட ஏபிஐ எல்லாமே லிங்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பில்டு எடுத்தாச்சு, நம்ம மினி ப்ராஜெக்ட் மேஜர் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போவீங்க. ஸோ அப்படி போகும்போது இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஹோஸ்டிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு,
அந்த ஹோஸ்டிங்கில் எப்படி ஒரு டேட்டா பேஸ் அண்ட் ஃபைலை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் அதை பில்ட் எடுத்து ரெண்டுமே லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வந்து கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் வந்து நம்ம ஒரு சேனல் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூடியூப்க்கு வந்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் சேனல் ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் சேனலில் வந்து டெய்லி வந்து அப்டேட் வரும். யூடியூப்பில் கூட உங்களுக்கு வந்து நான் வீக்லி 3 வீடியோஸ் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஆனால் சேனலில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ அதனால் சேனல் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம். ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட்ஸோ அல்லது ஒரு சின்ன ஸ்மால் இன்ஃபோவோ ஃபேஸ்புக்லேயும் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் 2 வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்னா என்ன நேம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் 300 MB நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இமெயில் மட்டும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அது இப்போதைக்கு நமக்கு தேவையும் இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரீ SSL கொடுக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் SSL. ஸோ SSLனால் என்னென்னா ஒரு ஃப்ரீ செக்யூரிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல லாக் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து SSL சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நோட் பண்ணி வைக்கோங்க. அண்ட் SSL அப்படின்னா என்ன மீனிங்னா HTTPSல வந்து உங்களுக்கு ரன் ஆகும். SSL இல்லை அப்படின்னா HTTPயில் வந்து உங்கள் வெப்சைட் வந்து ரன் ஆகும். ஸோ வெப்சைட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு லிமிட்டட்லாம் 3 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது ரொம்பவே அதிகம் தான். இன்கேஸ் உங்கள் ஆப்பில் நீங்கள் நிறைய இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம லோகோ மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஒரு 10 இமேஜ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு 20 இமேஜ் தான் அப்படின்னா நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு டேட்டா பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போதும் தான். அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. http.in இது நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக 000webhost.com மட்டும் டைப் பண்ணாலே போதும். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகே. ஸோ இதுக்கு ஜிமெயில் மட்டும் போதும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சைன்இன் வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயில் ஐடி கேட்கும். ஸோ அதை கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடலாம். ஓகே. நான் ஜஸ்ட்டு லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும், என்விரான்மெண்ட். ஸோ அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணோன்னே ஆட் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்ட் நவுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்மளுடைய வெப்சைட்டோடைய நேம் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய வெப்சைட் நேம் கேட்கும், இல்லைனா ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமைஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அல்லது மேஜர் ப்ராஜெக்ட்னா உங்கள் ப்ராஜெக்ட்னு ஒரு நேம் இருக்கும். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Flutter LPM 2023ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் ரிலேட்டடாக நேம் அசைன் பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு கார் ஷாப் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னா அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சைட் இருக்குது பார்த்தீங்களா .000webhostapp.com. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுடைய டொமைனுக்கு பின்னாடி வந்து ஆட் ஆயிரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கோங்க Flutter LPM 2023.000webhost.com அந்த மாதிரி உங்களுடைய நேம் வந்து ஃபுல்லாக வரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நேம் கொடுக்கீங்கிறது இம்பார்ட்டன்ட். அதை ஒரு வாட்டி தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்கணும் மினிமம். அதுக்கப்புறம் ஒரு லோயர் கேஸ், அப்பர் கேஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் 8 to 50 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசெட் பாஸ்வேர்டு. ஸோ இதே பாஸ்வேர்டு தான் சேம் இங்கேயும் டைப் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கேன். Flutter LPM. ஸோ ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலும் ஓகே தான், கேப்ஸில் கொடுத்தாலும் ஓகே தான். அது உங்களுக்கு ஸ்மால் லெட்டராக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ 2023 கொடுத்துருக்கேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் பாஸ்வேர்டு கொடுக்கேன். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே எனக்கு ஓகே அப்ளை ஆயிடுச்சு. அண்ட் ஒரு சிம்பிள். ஓகே. ஸோ இது எல்லாமே கரெக்டாக டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சேமஸ் அதே மாதிரி
ஓகே, பாஸ்வேர்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிரும். ஸோ இன்கேஸ் எதுவும் எரர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிரும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் க்ரியேட்னு கொடுங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ 2 தான் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி 1 க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் க்ரியேட் ஆயிரும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி விண்டோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஹவு டு ப்ரிஃபர் டு ட்ராக் வெப்சைட் க்ரியேஷன் அப்படின்னு கேட்கும். அதாவது என்ன கேட்கும் அப்படின்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து வேர்ட்ப்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து வெப் அப்லோட் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ங்கிறது நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தான். ஒரு சைட்டை அவங்களே வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களே ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நிறைய தீம்ஸ்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து PHP கூட நம்மளுடைய சைட்டை வந்து லிங்க் பண்ண போகிறோம். அதுலேருந்து தான் ஏபிஐலாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஒன்றும் இல்லை. ஸோ 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல அப்லோட் சைட் அப்படின்னு. ஸோ இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ விண்டோனா இந்த விண்டோ சேமஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா அதில் மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேனேஜ்னால் என்னென்னா நமக்கு அங்கே தான் நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஃபைல்ஸ், நம்மளுடைய டேட்டா பேஸ், அது தவிர நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மந்த்லி பேண்ட்விட்த் எவ்வளவு, டிஸ்க் யூசேஜ் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நிறைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், எரர் பேஜ் வந்தால் இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல்ஸ் மேனேஜர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. அண்ட் அதுக்கு கீழே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் என்னென்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி டொமைன்ஸ், அப்புறம் இமெயிலாம் யூஸ் பண்ண உண்டு. ஸோ நமக்கு இமெயில் ஆப்ஷன் கிடையாது, அதனால் இது தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறமா டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, MySQL டேட்டா பேஸ். ஸோ நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு இந்த இடத்துல ஃபைல்ஸ் அண்ட் இந்த இடத்துல டேட்டா பேஸ், இந்த 2 தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு ஏபிஐ வந்து நம்ம ஓன் பர்பஸ்க்காண்டி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ Flutter LPM 2023 அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அது இங்கே வந்துடும். ஜஸ்ட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்க உங்களுக்கு Flutter LPM 2023 000 webhostApp.com அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கு, வெல்கம் டு 000 webhost. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய நேம்காண்டி கேட்டிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் HTTPS வந்திருக்கு. ஸோ செக்யூர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக SSL வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய சைட் வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் public_HTML அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா நியூவாக வந்து நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட்டில் இப்போ இது எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ index.php அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஒரு வெப்சைட் எடுத்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து index.php அப்படிங்கிற அந்த ஃபைல் தான் வந்து க்ரியேட் ஆகும், அதாவது ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ நம்மளும் வந்து அதே மாதிரி ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது க்ரியேட் பண்ணதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், index.php. ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு க்ரியேட்னு கொடுங்க. நமக்கு ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபைல் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு டைம் எடுத்துருக்கு. ஒன்ஸ் அகெயின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணலாம், வெல்கம் டு Flutter LPM. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் டைப் பண்ணிக்கோம். நான் வெல்கம் டு Flutter LPM அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அது ஃபைல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஓகே, இன்னும் ஜஸ்ட் லோடிங்கில் தான் இருக்குது, நமக்கு சேவ் ஆகட்டும். ஸோ இந்த கான்செப்ட் இப்போது பார்ட் 1ல் இதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வரும்போது எப்படி வந்து டேட்டா பேஸில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட்டு index.php அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் வெல்கம் டு Flutter LPMனு கொடுத்துருக்கோம். அண்ட் இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு அகெயின் நம்மளுடைய சைட்டுக்கு வாங்க. ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வெல்கம் டு
ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு நமக்கு வந்திருக்கணும். ஜஸ்ட் இங்கே வரல. ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எரர் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ பிட்ஜெட் ரெஸ்பான்ஸ் எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் ட்ரை அகைன் வர கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ கரெக்டாக சேவ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ ஒன்ஸ் அகைன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளட்டர் எல்பிஎம், அதாவது வெல்கம் டு ஃப்ளட்டர். நம்ம அங்கே என்ன டைப் பண்ணமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய சைட். இந்த சைட்டை நீங்கள் எங்கேனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே நீங்கள் உங்களுடைய ஓன் HTML சைட்டோ அல்லது ஓன் PHP சைட்டோ நீங்கள் வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே போட்டு இதே மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும். அண்ட் ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி வந்து ஃபைல் அப்லோட் பண்ணணும், நம்மளுடைய நேம் எப்படி எடுக்கணும், அண்ட் அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டா பேஸை எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி டேபிளை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் எப்படி மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.